வெல்கம் டு சோடா புடி. சோ இந்த வார ஸ்பெஷலா 3 படம் இல்ல, எக்ஸ்ட்ராவா இன்னொரு படம், மொத்தம் 4 படம். அதுல 3 தமிழ் டப்பிங்ல இருக்குது, 1 மட்டும் தமிழ் டப்பிங் கிடையாதுப்பா. சோ மொத்தமா எப்படி இருக்குன்ற மாதிரி பாத்துடலாம். இந்த படங்கள்லாம் ஒன்னு நான் தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் கேட்டு முடிவு பண்ணிட்டு இந்த வீக்கெண்டுக்கு, ஏன்னா இந்த வாட்டி வந்துருக்கு எல்லாமே விதவிதமா, ஒன்னு மான்ஸ்டர் வச்சு, ஒன்னு வெறித்தனமான ஆக்ஷன், இன்னொரு பக்கம் கிட்ஸை கவர் பண்ற மாதிரி ஃபேண்டசி உலகம்னு எல்லா வகையிலும் இந்த வாட்டி படம் வந்துருக்குது. சோ இந்த வீக்கெண்டுக்கு உட்காந்து நல்லபடியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு படமா தெளிவா பாத்துடலாமா? அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து தலைவன் காட்ஜில்லா -1 படம் வந்திருக்குது. இதுதான் தமிழ் டப்பிங்ல இல்ல, இது வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ் டப்பிங்கே இல்ல, ஜாப்பனீஸ்ல தான் படம் ரிலீஸ் ஆயிருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும் தான் இருக்குது. சரி, நம்ம காட்ஜில்லா காங்கு படம் பார்த்து அந்த வைப்ல இருந்தே வெளியே வர முடியாம அடிச்சுட்டு மாலுங்கடான்ற மாதிரியே காட்ஜில்லாக்கு தனி ரசிகர் மன்றம், காங்குக்கு தனி ரசிகர் மன்றம்ன்ற மாதிரி அந்த ஒரு கூட்டணி எல்லாம் இருந்துச்சு இல்ல. இதுல காட்ஜில்லா வந்து வில்லன். அது சில பேருக்கு என்னங்க வில்லனா, என் தலைவன்டா, மான்ஸ்டர்களுக்கெல்லாம் கிங்குடா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இந்த கதையில அவரு வில்லன். சரி, இந்த காட்ஜில்லா -1 ஆக்சுவலா இது வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கி இருக்குது. அவனுங்க பிரம்மாண்டமா கொட்டி வச்சிருக்காங்க, காசை கொட்டல, அந்த இருக்கிற காசை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரமாண்டமா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் மட்டும் அவனுங்களுக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா சும்மா இன்னுமே வெறித்தனமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருப்பாங்க. இப்பவும் எந்த வகையிலும் குறைஞ்சு போல, நல்லபடியா வேலையை பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த காட்ஜில்லா -1 கதை என்னன்னு பார்த்தலாம். வேர்ல்டு வார் டைம்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹீரோ வந்து அந்த நேரத்துல அங்க போருக்கு போகாம அவரோட ஃபைட்டர் ஜெட் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ற அந்த இடத்துக்கு வர. அப்படி அன்னைக்கு நைட்டு தான் காட்ஜில்லா ஒரு சம்பவத்தை செய்யுது. அங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுது. அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா காட்ஜில்லாவை போட்டு தள்ளி இருக்கலாம், காலி பண்ணிருக்கலாம், அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப அந்த ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நாம இன்னும் ஃபைட்டுக்கும் போலன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோ இருக்கிற. அப்படி இந்த பக்கம் காட்ஜில்லா திரும்பி ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி, ட்ரெயினை கடிச்சு துப்புறதா இருக்கட்டும், பில்டிங்ல அப்படி போற போக்குல அடிச்சு உடைக்கிறதா இருக்கட்டும், சொப்பு சாமான் மாதிரி மனுஷங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்குது. ஆஹா, இவ்வளவு பெரிய மாற்றம் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு, ஆல்ரெடி இப்பதான் பெரிய அழிவுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கான், அதுக்குள்ள இன்னொரு ஒரு அழிவு வந்துருச்சு, இதை நம்ம ஒண்ணும் செய்யாம விட்டா அவ்வளவுதான், நாம ஒண்ணு எல்லாம் போயிடுவோம்னு இப்ப எல்லாரும் சேர்ந்து பிளான போட்டு காட்ஜில்லாவை என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்றதான் படம். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி நம்மளோட தப்பு தான், நாம ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை விட்டுட்டோம், சோ நம்மளோட செகண்ட் சான்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணி காட்ஜில்லாவை காலி பண்ணணும் அப்படிங்கறது தான் ஹீரோவோட பிளான். அது இல்லாம அங்க இருக்கிற மக்களோட பிளான். அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, நம்ம ஃபேவரட்டான ஹீரோவா நல்லவரா காமிக்கும் போது கூட ஓகேவா தான் இருக்கும். அதுவே வில்லத்தனமா வெறித்தனமான ஆளா காமிச்சா ஆஹா செம்மையா இருக்காருலன்ற மாதிரி நம்ம ஹீரோவோ ஒரு வில்லனா பார்க்கும்போது இன்னும் வெறித்தனமான ஃபீல் கிடைக்கும்ல. ஏன்னா தலைவன் காட்ஜில்லா வந்து இதுல வில்லன், அவரை பார்க்கும்போது டெரிஃபிக்கா ஆத்தாடி வந்துட்டான்டா, கொம்பை இறங்கிட்டாமாமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஊர் உள்ள வரும்போது, நடந்து வரும்போது ட்ரெயினை கடிச்சு அப்படி தூக்கி போடுவா. அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது எதா ஆக்கி விட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். கடைசியில அப்படியே அதை காலி பண்ண ஒரு பிளான போட்டு அந்த வேலையை பார்ப்பானுங்க. அந்த சீன்லாம் டேய் என்னடா பண்ண போறீங்க, எப்படா சமாளிக்க போறீங்கன்ற மாதிரி நம்மளுமே டென்ஷன்லயே வச்சுப்பானுங்க. அது இல்லாம இந்த மக்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளத்தை தெளிவா காட்டினது. ஏன்னா இப்ப காட்ஜில்லா காங் படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அடிச்சு மாண்டுகிட்டு ஆஹா பாத்தீங்களாங்க எப்படி சண்டை போட்டு ஒரு ஊரையே அடிச்சாலும் மக்களை காப்பாத்துச்சுல்ல அப்படின்னு சொன்னாலுமே அங்க இருக்கிற மக்களுக்கு நட ஆச்சுன்ற மாதிரி காட்ட மாட்டாங்க. பட் இதுல அந்த மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை தான் காட்டி அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து டேய் அந்த காட்ஜில்லாவை காலி பண்ணோம்னா நம்ம காலி ஆயிடுவோம்ன்ற மாதிரி அங்க மக்களுக்கு ஏற்படுற கஷ்டம். அந்த காட்ஜில்லா ஊருக்குள்ள வரும்போது அப்படியே ரோடெல்லாம் பேத்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அழியறதெல்லாம் டே என்னடா இது, இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தா அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயத்தை, மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பை தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோவோட கேரக்டர் வெறும் காட்ஜில்லாவை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஹீரோவுக்கு ஆல்ரெடி நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலா 2 தப்பு பண்ணிருப்பாரு. ஒன்னு போருக்கு போகாம வண்டி ரிப்பேர்னு சொல்லி அங்க வந்திருப்பாரு. இன்னொன்னு ஈஸியா காட்ஜில்லாவை காலி பண்றக்கலாமடா, கிடைச்ச சான்ஸா விட்டுட்டோமேடான்ற குற்ற உணர்ச்சியில நம்மால் இருப்பா. அப்படி சோ அந்த ஹீரோவோட கேரக்டர் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற இடம்ன்ற மாதிரி அவருடைய அந்த கேரக்டர் காமிச்ச விதமும் செம்மையா இருந்துச்சு. அதான் குறைஞ்ச பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணிருக்காங்கன்னு சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாறுமாறான விசுவல் காட்ஜில்லாவை செதுக்கி வச்சிருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. இந்த காசுக்கு அவனுங்க அதிகப்படியாவே கொடுத்துருக்கானுங்க. நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா இதுல நெகட்டிவான பெருசா படல. பட் சிலருக்கு காட்ஜில்லா விட என் தலைவன்டா அவன் ஏன்டா இப்படி வில்லனா காட்டுறீங்கன்ற மாதிரி, காட்ஜில்லாவை ஹீரோவா பார்த்தவங்களுக்கு ஏன்டா என் தலைவனை வில்லனா காட்டி விட்டீங்கன்னு லைட்டா வருத்தம் இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ் சில பேருக்கு லைட்டா ஃபீல் ஆகும். மத்தபடி இது வந்து தாறுமாறான படம், மிஸ் பண்ண கூடாத படமா தாராளமா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எனக்கு இந்த காட்ஜில்லா -1 படத்துல சில ஃபேவரட்டான சீன் இருக்குது, அது என்னன்றத சொல்லிடுறேன். இவங்க காட்ஜில்லாவை காலி பண்ண ஒரு பிளானா போடுவாங்க. அந்த பிளான அவங்க சொல்றதை கேட்கும்போது என்னடா குழந்தை பிள்ளைத்தனமா இருக்கு, இதெல்லாம் ஒரு பிளான்ன்ற மாதிரி தான் லைட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா சரியா புரியாது, என்னதான் சொல்ல வராங்கன்ற மாதிரி இருக்கும். அதை விஷுவலா அவனுங்க கடைசியில காட்டுவானுங்க. அந்த இடத்துல மக்கா டேய் செம்ம பிளான் தான்டா இதுன்ற மாதிரி அதை ஒரு சம்மத்தியா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பானுங்க. கடைசியில ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருப்பானுங்க. அப்புறம் ஹீரோவோட அந்த புது ஃபேமிலி பாண்டிங், அவருமே அவங்க பெத்தவங்க எல்லாருமே இழந்திருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அவங்க குடும்பம் எல்லாம் போயிருக்கும். ஒரு குட்டி குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்ப்பாங்க. சோ அந்த ஃபேமிலி பாண்டிங், ஏன்னா நம்மால் ஹீரோ வந்து உடஞ்சி அழற இடம், ஏ காட்ஜில்லா உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த கத்துற அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற இடம்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் நம்ம காட்ஜில்லா கிட்ட பிடிச்சதே அப்படியே அந்த சார்ஜ் ஏத்திக்கிட்டு கரவா மாறி உன்னை அப்படியே கக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் இதுல அப்படியே எடுத்ததுமே டக்குன்னு ஆகாம
அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஃபோர்ஸ்ல அப்படியே மொத்தமா இடத்தை அழிக்கும் பாருங்க. அந்த சீன் எல்லாம் செம்மையா காமிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சீன்ஸ். மொத்தத்துல இந்த காஜலா -1 ஒருத்தான படம், தாராளமா ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் வந்து இது வந்து ஓகேவான நார்மல் ஆக்ஷன் படம் தான், கில்லர் அப்படிங்கிற படம். இதுவும் தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. சோ இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோவுக்கு அவங்க ஒய்ஃப், இத பாருமா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வெக்கேஷனுக்காக போறோம், என் ஃப்ரெண்டோட பொண்ணை நீ கொஞ்ச நாள் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுக்க, சரி குழந்தைய பாத்துக்கிறது தானே, குழந்தைன்னா சின்ன பொண்ணை பாத்துக்கிறது தானே, சரி வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாதுகாக்க ஆரம்பிக்க அது ஈஸியா இருக்குன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சம்பவமா மாறி அந்த பொண்ணை தேடி ஏகப்பட்ட பேர் வர, அதுக்கப்புறம் நடக்க போற ஆக்ஷன் சம்பவங்கள் தான் இந்த படம். இது நார்மல் டெம்ப்ளேட் படம் தான், பட் ஆக்ஷன் ஏரியா செம்மத்தியா காமிச்சிருப்பாங்க. சோ இது கதையா பார்க்கும்போது ஏடா இது கதையாடா இதெல்லாம் ஏகப்பட்டது பார்த்துட்டோம் ஃபீல் இருக்கும், நான் இல்லன்னே சொல்லல. பட் ஆக்ஷன் ஏரியா செம்மையா இருக்கும். அதை தாண்டி டக்குன்னு படம் வந்து 1.5 மணி நேரம் தான், டக்குன்னு அப்படியே சும்மா ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஃபைட் எல்லாம் போக போக படத்தை சல்லுன்னு முடிச்சு விட்டுறலாம். சோ ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அது பெரிய ட்விஸ்ட்லாம் இல்ல, அது சப்ப ட்விஸ்ட் தான். பட் இந்த ஃபைட் சீனு எந்த ஒரு குறையுமே இருக்காதுப்பா. எனக்கெல்லாம் ஆக்ஷன் படம் வாரத்துக்கு ஒண்ணு பார்த்தாதான்ப்பா தூக்கமே வரும்ன்றவங்க இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. அதான் 3 தரமான படம் சொன்னல, இது வந்து ஓகேவான படம். இன்னொரு தரமான படம் வந்து அன்ஸ்டாப்பபிள்ங்கிற நம்ம தலைவன் டான்லி படம் இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. சோ அந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம், தமிழ் டப்பிங்ல வரலையே அப்படிங்கிற ஏக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. அதோட கதை என்னன்னா, தலைவன் டான்லியோட ஒய்ஃப வில்லன் தூக்கி விட்டான். தூக்குனது மட்டும் இல்லாம, இங்க பாருப்பா காசை நான் கொடுக்குறேன், காசை எடுத்துக்க, உன் ஒய்ஃபை நான் எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கே போன் போட்டு இதை தெனாவட்டா சொல்லிருப்பா. அப்படி இதனால நம்ம டென்ஷனான ஆளு, சண்டெல்லாம் வேணாம், சமாதானமா போலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம், காதல் பண்ணலாம், குடும்பத்தை நடத்தலாம்னு குடும்பஸ்தனா இருக்கிற நம்ம ஆளுக்கு ஒய்ஃபையும் தூக்கிட்டு காசையும் கொடுத்துட்டு போனா சும்மா விடுவாரா? அப்புறம் என்ன வெறிக்கொண்ட வேங்க வெளியே வந்து அடிச்சு நவுத்துறது தான் படம். சோ இதுவும் வழக்கமான ஆக்ஷன் படம், பட் தலைவன் டான்லின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான படம். இந்த கில்லர் படமும் ஓகேவான ஆக்ஷன் படம், இது அன்ஸ்டாப்பபிள் இன்னுமே கொஞ்சம் நல்ல படம். இந்த இந்த ஆக்ஷன் பிரியர்கள் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 படத்தை ட்ரை பண்ணுங்க. இப்போ மூணாவது கிட்ஸுக்கான ஏரியா. ஏன்னா குழந்தைகளும் இந்த சம்மர் லீவ்ல வீட்டுல இருப்பாங்க இல்ல, ஒரு சூப்பரான படத்தை போட்டு விடணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஓங்கா அப்படிங்கிற படம் இது ஜியோ சினிமால இருக்குது, மத்த ஓடிடி சேர்த்துன்றதை நான் கமெண்ட்ல சொல்றேன். ஓங்கா அப்படிங்கிற படம். சோ இதோடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். சாக்லேட்டை நாம கொடுத்து மக்களை சந்தோஷமா பார்த்துக்கணும். மிகப்பெரிய, அதாவது நம்மள மாதிரி அவனும் சாக்லேட்டே செய்யக்கூடாதுடா, உலகத்திலே இவன் தான் பெஸ்ட் சாக்லேட் செய்வான்னு எல்லாரும் பாராட்டணும். அதுதான் நம்ம ஹீரோவோட கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே. சோ அந்த ஆசைக்காக ஒரு ஊருக்குள்ள வந்து சாக்லேட் எல்லாம் விற்க ஆரம்பிக்க, வழக்கம் போல பெரிய ஆளுங்கெல்லாம் ஏன்டா இவனோட கம்மியான ரேட்டுக்கு சாக்லேட் கொடுக்குறான், அதெல்லாம் டேஸ்டா வேற கொடுக்குறான், நம்ம சாக்லேட் கடைக்கு நம்ம சாக்லேட் ஃபேக்டரிக்கு இவனால வில்லங்க வந்துடுமேன்னு அவனை சாக்லேட் விற்க கூடாது, அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும், குறைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் வேலையை பார்க்க, அது இல்லாம இவரே போய் வாலண்டியரா வேற ஒரு இடத்துல மாட்டிக்க, சோ அங்க ஆல்ரெடி மாட்டிக்கிட்ட அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ண. சோ இது வழக்கமான டெம்ப்ளேட் கதை தான். பட் அதுக்குள்ள இந்த சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்ன்ற ஹீரோவோட கனவு, அதுக்குள்ள ஒரு குள்ளமா ஒரு கேரக்டர் இவர் கூடவே சுத்திட்டு இருக்கிறதுன்னு ஏகப்பட்ட குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எல்லாம் கலந்து, அப்புறம் இவருக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் ஃபேக்டரி நடத்த விடாம தடுக்கிற அந்த வில்லன் குரூப், இப்படி எல்லா விஷயங்களையும் வச்சு அந்த உலகத்தையே அழகா காமிச்சிருப்பாங்க. சோ இதுல பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம். சோ குழந்தைங்க போட்டு விட்டீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாவும் நாமளுமே இந்த ஆக்ஷன் படம், கிரைம் த்ரில்லர் இதே பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்காது. டக்குனு ஒரு சேஞ்சுக்கு நாமளும் குழந்தை மனசா மாறி சூப்பர் படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தையும் பார்த்து லைட்டா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய அம்சங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி படம் ட்ரை பண்ணுவோம்பா. அதனால இந்த படம் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல இருந்துச்சு, சரி பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ்ல தானே இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அதனால எனக்கு ஓகேவா போயிடுச்சு. அப்புறம் இதுல இருக்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்கள், சில சாக்லேட் சாப்பிட்டா மேல பறப்பாங்க. சோ ஒரு சாக்லேட்டுக்கு அவர் கொடுக்குற விளக்கம், அதுக்கப்புறம் எல்லாருடைய குட்டி குட்டி பிளாஷ்பேக், அது எல்லாமே கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு குள்ளமா ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலா அவர் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நெகட்டிவா, அதாவது நானும் குழந்தையா மாறி இந்த படத்தை ட்ரை பண்றேன்பா, இருந்தாலும் ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னா இருக்கு. இதுல திரும்புற இடம் பூராவுமே ஏகப்பட்ட பாட்டு வரும். அதாவது எனக்கு சாப்பிட போறேன், பசிக்குது அப்படின்னு கேட்டா கூட அதையும் பாட்டா தான் கேட்பாங்க. எனக்கு இப்ப பசிக்குது, சாப்பிட என்ன இருக்குது இப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பாட்டாதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓ பாட்டாவே பாடிட்டீங்களான்ற மாதிரி அந்த விஷயம் சில பேருக்கு எல்லாத்தையுமே பாட்டா பாடுறீங்கன்ற மாதிரி தோணும். ரொம்ப சின்ன பிள்ளைத்தனம்லாம் எனக்கு பிடிக்காதப்பா. ஏன்னா இது சின்ன பிள்ளை குழந்தைத்தனமா இருக்கு, குழந்தைகளுக்கான படம் தான் இது, நாம தான் உட்காந்து தேவையில்லாம பாக்குறோம். அந்த குழந்தை மனசோட நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும், போட்டு விட்டுருங்க. சோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற படம் எப்படி இருக்குன்றத சொல்லிவிட்டேன். இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது, அதை ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிட்டேன், அடுத்த படங்களும் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவா வரும். சோ இதுல ஏதாச்சும் நீங்க பார்க்காம விட்டுருந்தீங்க, எல்லாம் பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது எந்த வகையிலும் டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒன்னு எந்தெந்த மைண்ட் செட்ல பார்க்கணுன்றத சொல்லிவிட்டேன். அப்புறம் தமிழ் டப்பிங் வந்து இந்த கில்லர் படம் சொன்னல, கொரியன் படம், அது மட்டும் தமிழ் டப்பிங் ஓகேவா இருந்துச்சு. ஓங்கா அது நல்லா இருந்துச்சு தமிழ் டப்பிங். அப்புறம் மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா.